இன்றைக்கும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறீங்களாடா? என்ன கதைனா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து இதை பார்த்து சந்தோஷப்படுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சந்தோஷம்லாம் பட மாட்டார், வருத்தப்படுவார், கோபப்படுவார், இரிட்டேட் ஆவார். ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? இல்லை அவரோட பேரை வந்து நீங்கள் கெடுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்களா? என்ன இதுக்காக பண்ணுறீங்கன்னு தெரியல. சுதந்திர தின நாளை முன்னிட்டு என்னென்ன பண்ணணும்? நம்ம சுதந்திரத்துக்காக போரிட்ட மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பார்த்திங்கன்னா பாடல்கள் மூலியமாகவும் கவிதைகள் மூலியமாகவும் சுதந்திர தீயை வந்து பரப்பினார் உலகத்துக்கே. அப்புறம் நம்ம வேலுநாச்சியார் பார்த்திங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா முதல்ல போராட்ட தலைவராக இருந்த முதல் பெண். அவரோட படத்தை வரைஞ்சிருக்கலாம், அவரோட நினைவாக அவங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். இல்லை பூலித்தேவர் மருது சகோதரர்கள் முதல்ல பிரிட்டிஷை எதிர்த்து போராடின ஒரு பூலித்தேவர், அவரை நினைவுபடுத்தியிருக்கலாம். சுதந்திர போட்ட தலைவர் மகாத்மா காந்தி அவர்களை வந்து நினைவுபடுத்தியிருக்கலாம். கப்பலொட்டிய வீரத்தமிழர் வ.உ. சிதம்பரனாரை நினைவுபடுத்தியிருக்கலாம். அப்புறம் கொடிக்காத்த குமரனை, திருப்பூர் குமரனை வந்து நினைவுபடுத்தியிருக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க போராட்ட வீரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மனை நினைவுபடுத்தியிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய சுதந்திர போராளிகள் இருக்காங்க, தமிழ்நாட்டிலே இருக்காங்க. ஏன் மற்ற மாநிலங்களும் இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒன்று நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க? ஒன்று நீங்கள் பிரபலமாகிறதுக்காக பண்ணுறீங்க, 2 அவரோட பேரை கெடுக்கிறதுக்காக பண்ணுறீங்க. இது மட்டும் எனக்கு சரியாக தெரியுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வரும் சந்ததிகளை பார்த்தீங்கன்னா மற்ற சின்ன பசங்களை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களெல்லாம் அவங்களோட மனநிலையே மாற்றுறீங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் பண்ணால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரியான சுதந்திர நாளாகட்டும், இல்லை இந்த மாதிரி ஏதாவது நல்ல விசேஷனால இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம வந்து பிரபலமாயிடலாம். இந்த மாதிரி அறிவில்லாதத்தனமாக முட்டாள்தனமாக யோசிக்கிறதுனால நீங்கள் மட்டும் கேட்டுறதில்ல, நீங்கள் மற்றவங்களையும் கெடுக்கிறீங்க. வரும் சந்ததிகளை வந்து நாசம் பண்ணுறீங்க. நீங்கள் இப்போ நாசம் பண்ணிட்டீங்க, இன்னும் நாசம் பண்ண போகிறீங்க. நாங்கள் படித்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா 5வது படிக்கும்போது நான் கர்மவீரர் காமராஜரை பற்றி நான் படித்தேன், கவிதை எழுதினேன். அவரை பற்றி ஒரு உரை படித்தேன். மகாத்மா காந்தி அவர்களை பற்றி படித்தேன், நேருஜி அவர்களை பற்றி படித்தேன், பெரியாரை பற்றி படித்தேன், அம்பேத்கரை பற்றி படித்தேன். இந்த மாதிரி நிறைய பெருந்தலைவர்களை பற்றி நான் படித்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல, வருத்தமாக இருக்குது.